Please subscribe Sadhguru Sai Creations. எலும்புகள் வலிமையாக இருக்க என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடலாம்? ஸோ இப்போது எலும்புகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கும் நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் நம்ம செய்கிறதுக்கும் இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது எலும்புகள். ஸோ இந்த எலும்புகள் அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாக்கிங்லேருந்து, ஸோ நடைப்பயிற்சிலேருந்து நம்மளோட போஸ்டர், உட்காடுறோம், எந்திரிக்கிறோம், ஒவ்வொரு ஆக்ஷனும் நம்ம வந்து ஸோ டக்குன்னு நம்ம செய்ய முடியும். இப்போ இந்த எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிட்லாம்? இவ்வளோ நாள் இந்த மூலிகைலாம் நம்ம கிட்டேயே தானே இருந்துச்சு, இதெல்லாம் எலும்புகளுக்கு நல்லதா, தெரியாமல் போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். எலும்புகள் வலிமையாக இருக்க என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடலாம்? ஸோ இப்போது எலும்புகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கும் நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் நம்ம செய்கிறதுக்கும் இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது எலும்புகள். ஸோ இந்த எலும்புகள் வலிமையாக இருக்க நம்ம என்னென்ன செய்யலாம்? பொதுவாக எலும்பு அதிகமாக பார்த்தோம்னா அதில் சுண்ணாம்பு சத்து தான் அதிகமாக இருக்குது, கால்சியம். மற்ற சத்துக்கள் எல்லாமே அடுத்தடுத்து இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ மெக்னீஷியம், ஜிங்க், அயன் இது எல்லாமே எலும்புகளில் நிறைஞ்சி இருக்குது. ஸோ இந்த எலும்புகள் அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாக்கிங்லேருந்து, ஸோ நடைப்பயிற்சிலேருந்து நம்மளோட போஸ்டர், உட்காடுறோம், எந்திரிக்கிறோம், ஒவ்வொரு ஆக்ஷனும் நம்ம வந்து ஸோ டக்குன்னு நம்ம செய்ய முடியும். ஸோ இந்த எலும்புகள் வலிமை இழந்து போச்சுன்னா சீக்கிரமாக ஃப்ராக்சர் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்தோம் டக்குன்னு எலும்பு வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்குங்க, எலும்பு ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில வயதிற்கு அப்புறம் பெண்களுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன், போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும், ஆஸ்டியோஃபீனியா அப்படின்ற கண்டிஷனும் ஏற்பட ஆரம்பிக்குது. இதை தாண்டி ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட்டும் நிறைய பேருக்கு இருக்குது. எலும்புகள் வந்து மூட்டுக்களில் இருக்கக்கூடிய எலும்புகள் தேய்மானம் ஏற்பட்டு நமக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையும் இருக்குது. இந்த ஆர்த்ரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரச்சனை. இது பொதுவாக நம்ம உடலில் கால்சியம் லெவல் குறையும் போது ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். கால்சியம் லெவல் குறைந்தால் எலும்புகளுக்கு இடையே தேய்மானம், எலும்பு போன்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று தேய ஆரம்பித்து நமக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படுது. இதுவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், இதுதான் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் மற்றும் எலும்புகள் சின்ன சின்ன ஜாயின்ஸில் கூட, மைனர் ஜாயின்ஸில் கூட நமக்கு அதிகமான வலியை கொடுக்கும். முக்கியமாக கை விரல்களில் இருக்கக்கூடிய எலும்புகளில், ஜாயின்ஸில் அதிகமான பெயின் நமக்கு தெரியும் பொழுது இந்த பிரச்சனையானது ஏற்படுது. ஸோ அப்போ நமக்கு மேஜர் அண்ட் மைனர் ஜாயின்ஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் உடலில் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த எலும்புகள் வலிமையாக இருப்பதற்கு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிட்லாம்? இவ்வளோ நாள் இந்த மூலிகைலாம் நம்ம கிட்டேயே தானே இருந்துச்சு, இதெல்லாம் எலும்புகளுக்கு நல்லதா, தெரியாமல் போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மூலிகைகளில் அதிகமான கால்சியம் நிறைந்திருக்கக்கூடியது கீரை வகைகளில் தான். ஸோ இந்த கீரை வகைகளில் அதிகமான கால்சியம் நமக்கு நிறைஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதில் முருங்கைக்கீரை ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முருங்கைக்கீரை சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் முக்கியமாக இது எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கக்கூடியதுன்றதுனால நமக்கு ஒரு அலட்சியம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ ஆற்றல் ரொம்ப அதிகம். ஸோ எலும்புகள் தேய்மானம் இருந்தாலும் சரி, போன் மேரோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறம் அயன் டிஃபிஷியன்சி இருந்தாலோ, சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கால் பாதம் வரைக்கும், நமக்கு தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு நமக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. இதை வந்து உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ பொன்னாங்கண்ணி கீரையும் எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பிரண்டை. இந்த பிரண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், இதில் அதிகமான கால்சியம் நிறைஞ்சு இருக்குது. ஸோ பிரண்டையிலே வந்து பார்த்தோம்னா நிறைய மருந்து முறைகள் வந்து சித்த மருத்துவத்தில் செஞ்சிட்ருக்கோம். ஸோ பிரண்டை சூரணம் இருக்குது, பிரண்டை வடகம் அப்படின்ற மருந்து. முக்கியமாக இப்போ நான் சொல்ல போகிறது பிரண்டை உப்பு. ஸோ இந்த பிரண்டை உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து மற்ற மருந்துகளோடு சேர்த்து நம்ம எடுக்கும் பொழுது தான் அதனுடைய மருந்தோட எஃபெக்டிவ் வந்து அதிகமாகிறதுக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வலிகள் குறையிறதுக்கும் பிரண்டை உப்பு பயன்படுது.
எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த பிரண்டை உப்பு நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். எலும்பு தேய்மானம் இருக்குது, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னா ஒரே ஒரு சிட்டிகை அளவு இந்த பிரண்டை உப்பை நெய்யோடு கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டே வருது. இதற்கு அடுத்ததாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கீரை வகைகளில் இந்த லட்சக்கொட்டை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மர வகையை சேர்ந்தது. இலைகள் வந்து கொஞ்சம் பெரிதாகவே இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இலைகளை நம்ம கீரையாக சாப்பிடும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி கால்சியம் நிறைந்த உணவுகள், இப்போ நான் சொன்னது கால்சியம் நிறைந்த அடுத்த உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுதானிய வகைகள். ஸோ இந்த சிறுதானிய வகைகளை நம்ம சாப்பிடும்பொழுது உடலில் கால்சியம் லெவல் நமக்கு அதிகரிக்குது. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஹெல்த் மிக்ஸ் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஹெல்த் மிக்ஸ் மாதிரி பயன்படுத்தும்போது முக்கியமாக இந்த மூலிகையை சேர்த்து நம்ம பயன்படுத்தினா எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மூலிகை தான் எலும்பொட்டி கீரை அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா எலும்பொட்டி மூலிகை அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த எலும்பொட்டி மூலிகள் சின்ன சின்ன இலைகள் மாதிரி இருக்கும். அதிகமான அதில் வந்து மியூக்கஸ் இருக்கிற மாதிரி, பசை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எலும்புகள் முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்கிறதுக்கு இன்றைக்கு மருத்துவ முறையில் இது வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த எலும்பொட்டி தழைகளை நம்ம என்ன பண்ணோன்னா எடுத்துகிட்டு வந்து உலர்த்தி பவுடர் பண்ணிக்கணும். இதனோட வேறு சில மூலிகைகளும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். கடலை, அது கருப்பு கொண்ட கடலை சேர்த்துக்கலாம், பச்சை பயிறு, அதுக்கப்புறம் இதனோட பார்லி, அதுக்கப்புறம் சோயா விதைகள். ஸோ இது எல்லாமே லேசாக வறுத்து நம்ம பொடி பண்ணி இதனோட சேர்த்துக்கணும். அது எலும்புட்டி இலைகள் இருக்கு இல்லையா, அதனோட சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ இதனோட வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பூசணி விதை, வெள்ளரி விதை, ஸோ இதையும் சேர்த்து நம்ம இதனோட எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை தினம்தோறும் கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் கால்சியம் சத்து குறைபாடு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். எலும்புகள் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான உணவு முறைகள் ஃபாலோ பண்ணணும். இதனோட பிரண்டை உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து. ஸோ இந்த கஞ்சிலேயே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பிரண்டை உப்பை சேர்த்து சாப்பிட்டோம்னா எலும்புகள் தொடர்பான வலிகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ எலும்புகள் தொடர்பான வலினா இதுதான். ஸோ ரொம்ப நாளாக நமக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னா அது சரியாகிறதுக்கு பிரண்டை உப்பு ஒரு முக்கியமான மருந்தாக நமக்கு பயன்படுது. ஸோ இதனோடு சேர்ந்து அக்ரஹாரம், சீந்தில், அதிமதுரம், இந்த மூலிகைகள் சேர்ந்த மருந்துகளும் நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கு பேசிக்காக அதிமதுர சூரணம் நம்ம எடுக்கலாம். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது. ஸோ எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் எடை குறைச்சிக்கிட்டே வருது அப்படின்னாலும் நம்ம அதிமதுர சூரணம் நம்ம வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தும் போதும் நமக்கு எலும்புகள் தொடர்பான வலிகள், பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். ஸோ இவர்களுக்கு பார்த்தோம்னா வெளியில் வந்து சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப பெயினாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெனோபாஸ் முடிஞ்சு பீரியட்ஸ் வராமல் 1 வருடம் 2 வருடம் கழித்து அதிகமான வலி வந்து உடம்புல ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து சரி செய்கிறதுக்கும் இந்த மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும். அடிக்கடி கால்சியம் நிறைந்த இந்த கேழ்வரகு, சிறுதானிய உணவுகள், கீரை வகைகளை சாப்பிடும்பொழுது உடலில் எலும்புகள் வலிமையாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.